வணக்கம் சர்மிளா. சேலம் மாவட்டம் ஏற்காடு வாழவந்தி கிராமத்தை சேர்ந்தவர் கிருஷ்ணன். இவரது மகள் மேனகா 8 வயது. ஏற்காடு முண்டகப்பாடி கிராமத்தில் உள்ள தொடக்கப்பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வந்தார். மேனகா வாழவந்தியில் இருந்து ஏற்காடு டவுன் பகுதியில் உள்ள பல்வேறு பள்ளிகளுக்கு படிக்கும் பள்ளி குழந்தைகளை ஏற்றி வரும் தனியார் வேனில் தினந்தோறும் பள்ளிக்கு செல்வது வழக்கம். அதே போல் இன்று வேனில் பள்ளிக்கு சென்றார். வாகனத்தை கீரைக்காடு புத்தூர் கிராமத்தை சேர்ந்த ரங்கநாதன் என்பவர் ஓட்டி வந்தார். வேனில் வந்த குழந்தைகள் பல்வேறு பள்ளிகளில் இறக்கி விட்டுவிட்டு ஏற்காடு லேடி சீட் சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் ரங்கநாதன் அந்த மேனகா இறக்கிவிட்டார். தொடர்ந்து ஓட்டுநர் பின்னோக்கி வாகனத்தை இயக்கியுள்ளார். பின்னோக்கி, அதாவது அவர் இயக்கும் பொழுது மேனகா பின்புறத்தில் இருந்ததை கவனிக்காமல் அந்த விபத்து ஏற்பட்டது. அந்த விபத்தில் அவரது தலையில் இந்த வாகனமானது ஏறி இறங்கியது. அவளது அடல் சத்தம் கேட்கவே உடனடியாக வாகனத்தை நிறுத்தி அந்த பகுதியில் சென்று பார்த்த பொழுது பலத்த காயம் ஏற்பட்டு ரத்த வெள்ளத்தில் கீழே கிடந்தார். உடனடியாக அங்கிருந்தவர்கள் இரசு வாகனம் மூலம் அவரை ஏற்காடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறினர். தொடர்ந்து அந்த பகுதியில் உறவினர்கள், பெற்றோர்கள் என ஏராளமானோர் குவிந்தனர். தொடர்ந்து உடலை கண்டு உறவினர்களும் பெற்றோர்களும் கதறி அழுதனர். தகவல் அறிந்து அந்த பகுதிக்கு வந்த ஏற்காடு போலீசார் வேன் ஓட்டுநர் ரங்கநாதனை கைது செய்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் ஏற்காடு பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சர்மிளா.